Date of learning calisthenics and crafting aesthetic physics. இப்போ உங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜெனரலா ஒரு क्वेश्चन இருக்கும். புஷ்-அப்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா? இப்போ பெஞ்ச் பிரஸ் பண்றதுக்கும் புஷ்-அப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? புஷ்-அப்ஸ் பண்ணா நீங்க ஜிம் போய் வொர்க் அவுட் பண்ற அளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்குமா? அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு क्वेश्चन வந்துச்சுனா நீங்க எதிர்பார்க்குற ஆன்சர் கண்டிப்பா இல்ல. புஷ்-அப்ஸ் பண்ணா உங்களுக்கு ஜிம் வொர்க் அவுட் மாதிரி ரிசல்ட் வராது. அப்படின்னு உங்கள்ட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி மித். இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்களா இல்லைனா புஷ்அப்ஸ் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர உங்களோட மசில்ஸுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்? உங்களோட மசில்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க மசில்ஸுக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்கள் கிரவுண்டில் பண்ணுறீங்களா இல்லை வெயிட் வச்சு பண்ணுறீங்களா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறீங்களா உங்கள் மசில் கேர் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வந்து அதுக்கு கொடுக்குறீங்க, அந்த மசில்ஸில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகுது, இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணுறீங்க, அதுதான் அட் த எண்ட் மேட்டர்ஸ். ஸோ உங்களால் கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக்காக நீங்கள் புஷ்அப்ஸ் மூலமாக என்ன ரிசல்ட் கொண்டு வரீங்களோ சேம் ரிசல்ட் தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ் மூலமாகவும் கொண்டு வர போகிறீங்க. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு புஷ்அப்ஸ் நீங்கள் லேண்ட் பண்ணலன்னா இந்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டிமல் லெவலில் இருக்காது. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் புஷ்அப்ஸ். நீங்கள் வந்து ஆர்மி டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து நேவி டெஸ்ட்டாக இருக்கலாம், எந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, எந்த வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணிங்கன்னா புஷ்அப்ஸ். சின்ன குழந்தையிலேருந்து வயசான தாத்தாலேருந்து எத்தனை வயசாக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே புஷ்அப்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ட்ரை பண்ணியிருப்போம், இல்லைனா பண்ணுறதை வந்து அட்லீஸ்ட் பார்க்கவா செஞ்சுருப்போம். புஷ்அப்ஸை பார்க்காத யாருமே இந்த வேர்ல்டில் கிடையாது. அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஹோம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் டெஃபினட்டாக புஷ்அப்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணணும். when it comes to calisthenics புஷ்அப்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் நிறையவே ஸ்கில்ஸை வந்து அன்லாக் பண்ண முடியும், உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ உங்களை நிறைய பேர் புஷ்அப்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா ஒரு ப்ராப்பரான புஷ்அப்ஸ் பண்ணுறதா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ப்ராப்பரான புஷ்அப்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. பை தட் நீங்கள் என்ன தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் இல்லாமலே இருந்திருக்கும். வந்து புஷ்அப்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபியூ ஃபண்டமெண்டல் பேசிக் புஷ்அப்ஸ் வேரியேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, உங்களால் புஷ்அப்ஸே பண்ண முடியலன்னா நீங்கள் சேம் இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 15 kg வச்சு பண்ண முடியலன்னா ஜஸ்ட் வெயிட்டை வந்து கம்மி பண்ணுவீங்க. பை தட் உங்களால் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியும். ரைட்டா? சேம் நம்ம புஷ்அப்ஸில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ உங்களால் நார்மல் புஷ்அப்ஸ் பண்ண முடியலன்னா வால் புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க. வால் புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா நீ புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க. நீ புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா இன்க்ளைன் புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க. இன்க்ளைன் புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா நார்மல் புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க. நார்மல் புஷ்அப்ஸ் பண்ண ஸ்டில் ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா வந்து 2 பேஸாக வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் புஷ்அப்ஸ் அண்ட் தென் வந்து பாசிட்டிவ் புஷ்அப்ஸ். இப்படி வந்து அதை வந்து 2 பார்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக அந்த புஷ்அப்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் எந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் வந்து ஒரு 80% கம்ப்ளீட் பண்ண முடியுது, பட் ரிமைனிங் 20% கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா உங்களோட ஃப்ரெண்டை வந்து ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணி நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் தான். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100% வந்து பவர் தேவைப்படுது, பட் உங்கள்கிட்ட இருக்கிற பவர் வந்துட்டு 40% இருக்கிறது. 2 ஆப்ஷன். நீங்கள் ஆப்ஷன் நம்பர் 1 என்னன்னா, உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு 60% பவர் இல்லை. ஸோ நீங்கள் 0லே வெயிட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களோட ப்ராக்ரஸ் இருக்குமா? உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 40% உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுறீங்க. அது கூட அடிஷ்னலாக 60%க்கு உங்களோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. பை தட் உங்களால் இந்த 40% உங்களோட புஷ்அப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மூவ்மெண்ட் பேட்டர்னை வந்து உங்களோட பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கும். உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து அது மூலமாக ஸ்ட்ராங் ஆகும். பை தட் உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து புஷ்அப்ஸில் வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ரைட் நவ் நம்ம என்ன புஷ்அப்ஸ்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிற புஷ்அப்ஸ் என்னன்னா, நார்மல் ரெகுலர் புஷ்அப்ஸ். ஒரு ப்ராப்பரான புஷ்அப்ஸ் எப்படி பண்ணணும்னா, உங்களோட கை வந்து உங்களோட ஷோல்டர் வித்துக்கு நேராக நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் அதை பிளேஸ் பண்ண பிறகு உங்களோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க போது இதே மாதிரி தான். இதான் ப்ராப்பரான பொசிஷன். இப்போ உங்களோட ஹிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இருக்கக்கூடாது, இல்லைனா இப்படி கீழே இருக்கக்கூடாது. அது வந்து நியூட்ரலாக இருக்கணும். அண்ட் தென் உங்களோட கோர் மசில்ஸை வந்து எங்கேஜ் பண்ணுறீங்க. சும்மா இதை மாதிரி இருக்காமல் உங்களோட கோர் மசில்ஸ் வந்து டைட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க, தென் அதே மாதிரி உங்களோட விஷன் அங்கே இருக்கணும்னா, நீங்கள் தலையை வந்து ரொம்ப குனியவும் கூடாது, இல்லைனா இப்படி மேலே நீங்கள் ரொம்ப பார்க்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குங்க. இதில் சென்டராக உங்கள் விஷன் இருக்கணும். அண்ட் தென் ப்ராப்பராக ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இப்போது ஃபுல்லாக ஆல் த வே டவுன் அண்ட் தென் ஆல் த வே அப். ஸோ இதான் வந்து ஒரு ப்ராப்பரான புஷ்அப்ஸ். இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, உங்களோட எல்போஸ் வந்து இப்படி வந்து நீங்கள் ஸ்பேர் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நீங்கள் இந்த தப்பை பண்ணிட்டு இருப்பீங்க, இதை மாதிரி பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. உங்கள் எல்போஸ் வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். இப்போ இந்த ஆங்கிளில் இருக்கணும். இதுக்கும் உங்களோட ஆர்ம்ஸுக்கும் இன்பிட்வீன் ஒரு சர்டன் கேப் இருக்கணும். அதான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு புஷ்அப்ஸ். டவுன் அப், டவுன் அப்.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணும்போது வந்து உங்களோட ஆர்ம்ஸ் தான் ரொம்பவே வந்துட்டு டயர்ட் ஆகும். உங்கள் ஆர்ம்ஸ் தான் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட செஸ்ட் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் ஒரு புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் லேண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சடன் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களால் 15 புஷ்அப்ஸ் கிளியராக பண்ண முடியுதுன்னா தென் உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் செஸ்ட் மசில் வந்து எங்கேஜ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த மசிலை ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க மசில் க்ரோத் வைஸ். வந்து ஈவன் அர்னால்டோட ட்ரைனிங் மெத்தடில் இதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 பர்சன் எடுத்துங்க, பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி. பர்சன் ஏ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மசில் ஆக்டிவேஷன் எதுலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ரேண்டமாக ஏதோ ஒன்றை பற்றி யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் பர்சன் பி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணும்போதும் அந்த மசிலை வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து ஆக்டிவேட் ஆகிறத ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மசில் குரூப்பில் இருக்குது. அவங்களோட ரிசல்ட் எப்போவுமே ஆப்டிமல் லெவலில் இருக்கும். மசிலை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மசிலை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் அந்த ஸ்பெசிஃபிக் மசிலை வந்துட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். செகண்ட் நம்ம வந்து லேண்ட் பண்ண போகிற வேரியேஷன் வந்து நீ புஷ்அப்ஸ். நீ புஷ்அப்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சேம் ஃபார்முலா தான், பட் உங்கள் நீஸில் பண்ண போகிறீங்க. ஆல் த வே டவுன், ஆல் த வே அப், டவுன் அப். உங்கள் நீ இப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவீங்க. இப்படி இல்லை, இல்லைனா இப்படி கிடையாது, இல்லைனா கையை ரொம்ப முன்ன வச்சுட்டு இப்படி பண்ணுவீங்க. இப்படி எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்டில் கிளியரான புஷ்அப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மூணாவது நம்ம லேண்ட் பண்ண போகிற வேரியேஷன் வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ். இன்க்ளைன் புஷ்அப்ஸ் வந்துட்டு இது எல்லாமே வந்து பிகினருக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். ஸ்டில் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போங்க. 100 kg வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும், 5 kg பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும். ஆனால் 100 kg பண்ண முடிஞ்சவங்க 5 kg பண்ணால் ப்ராக்ரஸ் இருக்காது. 5 kg பண்ண முடிஞ்சவங்க 100 kg பண்ண ட்ரை பண்ணாலும் ப்ராக்ரஸ் இருக்க போகிறது கூட அவங்களால பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இன்க்ளைன் புஷ்அப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெஞ்சு, ஒரு டெஸ்க்கு, என்ன பிளேஸாக இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஹையர் சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு தேவை. அதுக்கு மேலே கை வைக்க போகிறீங்க. சேம் பிரின்சிபிள், ஆல் த வே டவுன், ஆல் த வே அப். ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைக் புஷ்அப்ஸ். பைக் புஷ்அப்ஸ் வந்து உங்களோட ஷோல்டரை வந்து டார்கெட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதான் நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ பைக் புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் புஷ்அப்ஸ் ஃபார்முக்கு போகிறீங்க. அண்ட் தென் உங்கள் லெக்ஸை வந்து ஃபார்வர்டாக ஃப்ரெண்டாக கொண்டு வர போகிறீங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் கொண்டு வந்த பிறகு ஆல் த வே டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அண்ட் ஃபிஃப்த்து நம்ம லேண்ட் பண்ண போகிற எக்ஸசைஸ் டிக்ளைன் புஷ்அப்ஸ். ஸோ டிக்ளைன் புஷ்அப்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட லெக்ஸை வந்து மேலே வச்சுட்டு உங்கள் ஆர்ம்ஸை வந்து உங்களோட கையை வந்து கீழே வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. இந்த எந்த எக்ஸசைஸ்லையுமே உங்களுக்கு ஃபார்ம் வந்து டிஃபர் ஆகாது. சேம் பிரின்சிபலில் தான் நீங்கள் எல்லா எக்ஸசைஸ்லையுமே அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லேண்ட் பண்ண போகிற எக்ஸசைஸ் டைமண்ட் புஷ்அப்ஸ். உங்களோட ஹேண்ட் பொசிஷன் வந்து பார்க்குறதுக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். உங்கள் கையை வந்து க்ளோஸாக வைக்க போகிறீங்க. அண்ட் தென் டவுன், அப். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பிகினர் நிறைய பேர் வந்து அவங்க செஸ்ட்டு வந்து பம்ப் ஆகிறத ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. செஸ்ட் மசில் வந்து ஆக்டிவேட் ஆகிறத ஈஸியாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக இப்போ லேண்ட் பண்ண போகிற வேரியேஷன் வந்து ஆர்ச்சர் புஷ்அப்ஸ். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேரியேஷன் தான். பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த எக்ஸசைஸை மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதை புஷ்அப்ஸை எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் பொசிஷன் வந்து வைடாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த சைட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ரைட் சைட் நான் பண்ண போகிறேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணுவேன். அண்ட் தென் ரிமைனிங் எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் என்னோட ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் நான் புஷ்அப்ஸ் பண்ணுறேன். 1 2. இப்போ இதே நான் அந்த சைட் பண்ணோன்னா இந்த கையை இதை மாதிரி ரொட்டேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த கையை இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு டன். இப்போது இந்த எல்லா புஷ்அப்ஸையும் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் புஷ்அப்ஸை மாஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட மசில் க்ரோத்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கேலிஸ்தானிக்ஸ் ரிலேட்டட் நிறைய ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் வேணும்னா வாரியர்ஸ் கிளப் வந்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.